வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டான்னு சொல்லி கழிச்சு விடுறது இது எத்தனாவது தடவை தெரியுமா? 8வது. அவளை விடு, அவ லவ் ஃபெயிலியர் கேஸ். அதோ அங்க வேண்டிக்க, அங்க நிக்கிற தாடி பாத்தீங்களா, உன்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் கேஸ் தான். பிள்ளையாரப்பா, என்னடா கையில லஞ்சத்தோட நிக்கிறானேன்னு தப்பா நினைக்காத. மத்தவன்லாம் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 100 கோரிக்கை வைப்பான். ஆனா நானும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். அதை நல்லபடியா நிறைவேற்றி வை பிள்ளையாரப்பா. ஐயோ, எந்திரிங்க. சாரி. குரு விழுந்துட்டாரே. ஆடா பாவீங்களா, ஏன்டா இப்படி ரேஷன் கடையில முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கலக்கியா கல்லு கல்லு பிள்ளையாரப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் எஸ்கூஸ் மீ இல்ல, எஸ்கே வேலு. என்ன ஒரு இங்கிலீஷ் நாலேஜ்டா? எதுக்காகடா கத்துன? நான் கத்தலப்பா, உன் குதிரை தான் கத்துச்சு. நீ கத்துனதுனாலதான்ப்பா என் குதிரை கத்துச்சு. சர்ரா, தேங்காயை உடைச்சேன், சில்லு வந்து நெத்தியில பட்டுருச்சு, அதான் கத்துனேன். ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறியா? ஃபர்ஸ்ட் எய்ட்ஸா? அந்த மாதிரி வியாதி எல்லாம் எனக்கு கிடையாதுடா. டேய், நான் முதல் உதவின்னு கேட்டேன்டா. முதல் போட்டு உதவி பண்றதுக்கு எங்க முதலாளிகளால தான முடியும். உன்கிட்ட பேசிக்கிட்டு தான் உன்ன மாதிரியே மென்டல் ஆயிடுவேன். வரேன். டேய் நில்றா. என்ன இவ்வளவு பேசுறியே, உன் மண்டையில ரத்தம் வருதே, அதை கவனிச்சியா? அதுக்கு மருந்து வேணும்னு கேட்க தோணிச்சாடா உனக்கு? டேய், நீ பிறப்பிலேயே இப்படியா இல்ல திடீர்னு உனக்கு இந்த ஞானம் வந்ததாடா? எதுக்காக கேக்குற? இந்த இளவத்தானடா முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா மருந்து தாரேன்ட்டு கஞ்சா கசக்கிட்டு இருக்க? இது கஞ்சா இல்ல, மூலிகை. இந்தா போடு. இவ்வளவு கேவலமான சத்தத்தை நான் இந்த ஊர்ல இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. அதான் கேக்குறேன், யார் நீ? நானும் இவ்வளவு கேவலமா விழுந்தவன லைஃப்ல பார்த்ததே இல்ல. கேடியன் கம்பெனி வண்டியா இது? வண்டி மட்டும் இல்ல, குதிரையும் நானும் கேடி கம்பெனியை சேர்ந்தவங்க தான். ஓ, கழுத பேர் என்ன? டுபுக்கு கண்ணாடி போட்டு பார், அது கழுதை இல்ல குதிரை. அது எனக்கு தெரியும். நான் குதிரை கிட்ட ஒன்ன பத்தில விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யார் தெரியுமா? கேடி கம்பெனிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற மேனேஜர். புது பேண்டாச்சே. என்ன சவுண்ட் இது? சிரிச்ச. நான் கூட பேண்ட் தான் கிழிஞ்சிருச்சாக்குன்னு. அது அப்புறமா கிழியும். இப்ப வலது கால மேல வச்சு பாடியை உள்ள போடுங்க, கொண்டு போய் சேர்த்துறேன். இதான் உங்க வண்டி. கேவலம், ஒரு மேனேஜருக்கு குதிரை வண்டியா? வருத்தப்படாதீங்க, நேரம் கூடி வந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு ஆம்புலன்ஸும் மார்ச்சுரியும். ஓகே, நீ போய் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. நான் போய் பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். பெட்டியா? சவப்பெட்டியோடயே வந்துட்டானா? ஐயோ, இங்க வச்சிருந்த என் லக்கேஜ் எல்லாம் காணுமே. ஏண்டி பம்பளி மாசுகளா, உங்க மனசுல என்ன சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிக்கிற போர்ட்டர்ஸ் நினைப்பா? எதுக்காக என் பேக்க கொண்டாந்து நீங்க வச்சிருக்கீங்க? ஜிப்ப திறக்கணும்ல. ஜிப்ப திறந்துட்டியா? கவர் எடுக்கணும்னா ஜிப்ப திறக்கணும்ல. அட குரங்கு, உள்ள இருக்க கவரை எடுத்துட்டியா? கவர் கிழிக்கணும்னா கவரை எடுக்கணும்ல. கவரை கிழிச்சிட்டியா? ஏண்டி அது உள்ள கேட்பரி சாக்லேட் இருக்குன்னு நினைச்சியா? கேடிஎன் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டே. வேலையில சேர்றதுக்கு முன்னாடி அதுக்கு உலவச்சிட்டியா? நீ நல்லா இருப்பியா? கவலையே படாதீங்க, அதை நம்ம கேப்டன் எடுத்துட்டு போயிருக்காங்க. பூஜை முடிஞ்சதும் கொண்டு வந்துருவாங்க. கேப்டனா? எதுக்காக ஏன் கவருக்கு அவர் பூஜை போடணும்? நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. அது நல்லபடியா நடக்கணும் இல்ல, அதுக்கு தான். ஆஹா, தென்காசிக்காரங்க என் மேல இவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அது போக போக தெரியும். ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? பூஜை முடிஞ்சிடுச்சுங்க. தேங்க்ஸ். என்னங்க இது, எந்தவித அறிமுகமே இல்லாத எனக்காக பூஜை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இத கண்ணன் முதலாளி கிட்ட தான் கொடுக்கணும். கண்டிப்பா, கண்ணன் முதலாளிட்டே தான் நான் கொடுப்பேன். ஆமா, உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சி. உங்க பேருங்க? ஏன் பேர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? யாருக்கு யாரா மாப்பிள்ளை? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். சார், மாப்பிள்ளைங்கிறது என் பேரு சார். மாப்பிள்ளைன்னு ஒரு பேரா? ஐயோ, என்னாச்சு? முதலாளி, இவர் புதுசா உதவாங்கிறதுக்காக வந்திருக்காரு. என்னது? இல்ல, புதுசா மேனேஜர் வேலைக்காக வந்திருக்காரு. இங்க ரெண்டும் ஒண்ணுதான். போங்க. ஐயா, என்னோட முழு பேரு மாணிக்கம் பிள்ளைங்க. எல்லாரும் என்ன சுருக்கி செல்லாமா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அதுவே எனக்கும் பழக்கமா போயிருச்சுங்க. இன்னும் 2 போட்டா உன் குளம் கோத்திரம்லாம் தானா வெளியே வரும். வரட்டுங்க. இதோ இது என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. வேலையில இருந்து அனுப்புறதுதான் என் வேலை. வேலை குடுக்கறதெல்லாம் கண்ணனோட வேலை. உள்ள போய் பாரு. கண்ணன் இங்கே இருக்கிறாரு. பாப்பா பாப்பா, அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சகஜமாப்பா. டேய் குதிரை மூஞ்சா, என்னடா தாசு முதலாளி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறாரு? அவர் எப்பவுமே இப்படித்தான், தண்ணி போட்டா அடிப்பார். தண்ணி போடலன்னா அடிக்க மாட்டார், கொலை பண்ணுவார்.
அவங்க ஜாதகத்தை எல்லாம் இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே, இங்க நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? 10 வருஷமா. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. குசும்பு, உள்ள போ, கண்ண முதலாளி இருக்கார், பாத்துட்டு வா. அவர் எப்படி சிரிச்ச முகமா இருப்பார் போல இருக்கு. சிம்பாலிக்கா சொல்லிட்டு பாரு. இங்க ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டே. அப்படிதான் அப்படிதான், நல்லா அடி நல்லா அடி. இங்க வா, நல்லா ஒரு குத்து குத்து. அப்படி இந்த அது அது அப்படி வாசி, நல்லா வாசி. வெடிக்கார என்னங்க? என்னென்ன வெடிலாம் வச்சிருக்க? 5000 வெடி, 10000 வெடி, லட்சுமி வெடி, யானை வெடி, எல்லா வெடியுமே இருக்குங்க. இந்த சூட்கேஸ் பாம், டிரான்சிஸ்டர் பாம்லாம் இல்லையா உன்கிட்ட? எதுக்கு கேக்குறீங்க? என்ன கேள்வி கேக்குற நீ? கேடிங்க நடத்துற விழாயாது. அந்த மாதிரி குண்டுலாம் வெடிச்சாதான் அவங்க புகழ் தமிழ்நாடு முழுக்க பரவும். வேணும்னா நாட்டு வெடி ஒன்று இருக்கு. ஆ. இதை யார் மேல வீசுறது? முதல்ல டெஸ்ட் குண்டை இவன் மேல வீசு. சரி. அது கரெக்டா வெடிச்சதுன்னா அப்புறம் யார் யார் மேல வீசணும்ன்றதுக்கு லிஸ்ட் தரேன் நானு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் எக்கோ வைடா. என்னது எக்கோ 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 எக்கோடா? எக்கோவா? ஆம். ஹலோ. என்னடா இது சாக்கு அடிக்குது? அது எக்கோட வர்றது. ஏன்டா எக்கோ கனெக்ஷன் கொடுனா எவ்வளவு கனெக்ஷன் கொடுக்கறியா நீ? கட் பண்ணிட்டாங்க சாக்கா. சரிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது இங்கு மல்லிகை இன்னிசை குழுவின் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது. கேடி முதலாளி இங்க வர்றதுக்குள்ள ப்ரோகிராம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எத்தனை கொலை விழ போகுதோ. கேடி முதலாளிங்க வர்றதுக்கு முன்னாடி கச்சேரியை ஆரம்பிக்க கூடாது 100 வாட்டி சொன்னனடா. ஏய் பாடாத. ஏய், நிறுத்து. ஸ்டாப். யார கேட்டு இந்த பி சுசிலா வாயை ஓபன் பண்ணு. யார கேட்கணும்? அவங்க அப்படிதான் பாடுவாங்க, நீங்க அதை கேட்டுத்தான் ஆகணும். எங்க முதலாளி வந்தாங்கன்னா மூஞ்சில குத்துவாங்க, அதை இவங்க எல்லாரும் பாப்பாங்க. டேய் போடுறா படுதாத. ஐயோ ஐயோ கொல்றா கொல்றா. தலை இங்க இருக்கா? மிஸ்டர் 4:30 மணிக்கே கச்சேரி ஆரம்பிக்கிறதா சொல்லிருக்கோம். அதுக்கு தான் இன்னும் 4:30 மணி ஆகலையே. என்ன குதிரக்காரன் குதர்க்கமாவே பேசுறான். இப்ப மணி 5:30. யோ, உன் வாட்ச்ல மணி 5:30 ஆனா என்ன 6:30 ஆனா எனக்கு என்ன? எங்க முதலாளிங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான் மணி 4:30. அதுக்கு முன்னாடி நீ கச்சேரி ஆரம்பிச்சா உனக்கு 7:30. ஞாபகம் வச்சுக்கோ. இது பாருங்க, உங்க முதலாளிங்க ரவுடிங்க, கேடிங்க, பொறுக்கிங்கன்னு சொல்லி மிரட்டாதீங்க. நீ மைக் ஆட்டாத. பெரிய மைக் டைசி நினைப்பு இருக்கு. மிஸ்டர் சிஸ்டர், சொன்ன டைமுக்கு மேல 1 மணி நேரம் ஆச்சு. இனி 5 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத சொல்லிட்டு என்ன படுதா போட மாட்டியாடா? உன்னை போட வைக்கிறேன்டா. போடா படுதாத. எங்க முதலாளிங்க எவ்வளவு லேட்டா வேணாலும் வருவாங்க. ஆனா நீ இருந்து பாடி கொடுத்துட்டு தான் போகணும். முடியாது. முடியாது. சங்கீதத்துக்கு மரியாதை தெரியாதவங்க முன்னாடி பாடினா அந்த சரஸ்வதியை என்ன மன்னிக்க மாட்டா. யார் அந்த சரஸ்வதி? உங்க பாட்டி டீச்சரா? மேனேஜர், இந்த மாதிரி முட்டாளுங்க முன்னாடி எல்லாம் என்னால பாட முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நான் போறேன். ஆமா சங்கீதா, இவனுங்களே இப்படி முரடங்களா இருக்காங்களே, கண்டிப்பா இவங்க முதலாளிங்களும் பெரிய முரடங்களா தான் இருப்பாங்க. எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாயிட்டே போயிடலாமே. முடியாது, என்னால முடியாது. ப்ரோகிராம் கேன்சல். சங்கீதா, நாம இங்கிருந்து போய் 2-3 நாள் ஆகுது. உங்க வீட்டுல கேட்ட என்ன பதில் சொல்ல போற? அங்க நடந்ததை சொன்னா அவங்க நம்புவாங்களாமா? ஓ, வந்துட்டாளா சங்கீத மகாராணி? ஏய், அவ வந்துட்டா. டேய் வாங்கடா போலாம். ஏண்டி வெக்கம் கட்டவள, எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க வந்த? கமலா கமலா, இந்த பாரு, நீ ஆத்திரப்படாத. புள்ள கூட்டு போய் என்ன ஆச்சுன்னு விசாரியே. செத்த சும்மா இருக்கிறாளா? உங்க தூரத்து சொந்தம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவளை இந்த ஆத்தா தங்க வச்சேன். இப்போ 3 நாள் எவனோடய போய் தங்கிட்டு வந்திருக்கா. இனிமே இவன் இந்த வாசப்படி மிதிக்கப்படாது. கமலா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க வா. என்னம்மா என்னாச்சு? நான் எந்த தப்பு செய்யல மாமா. ஏய் வாய மூடுறி. நீ யாரோட எல்லாம் கூத்தடிச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த அக்ரஹாரத்துல மான மரியாதையோட மத்த பொண்ணுங்களும் வாழணும். உன்ன மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்க இங்க இருந்தா இந்த அக்ரஹாரமே அழிஞ்சு போயிடும். ஏய் மரியாதை வெளியே. அநியாயம் பண்ணாதீங்கடா. அவ தாய் இல்லாத பொண்ணு, வெளியில போனா எங்கடா போவா? அப்படின்னா நீயும் போய. அந்த தொழில இங்க நடத்தக்கூடாது. ஐயோ மாமா, ஒண்ணு பண்ணிடாதீங்க. நானே இங்க இருந்து போயிடுறேன்.
சங்கீதா, இத பாருங்க, அவளுக்காக நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு தான் ஒரு வீடு, அவளுக்கு என்ன ஊரெல்லாம் வீடு. நீங்க வாங்க. ஏண்டி, உன் மேல என் கை கொஞ்சம் பட்டதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? இனிமே அவளுக்கு உன் மேல கோவமே வராதுப்பா. நீ எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவா. பாத்தியா, எந்த தப்பு செய்யாத உன்ன ஊர் அறிஞ்ச விபச்சாரி ஆக்கிட்டேன். இனி எனக்கு வப்பாட்டியாரு. அந்த பொண்ணு கைய விடுற. ஏய், இது எங்க ஏரியா. இங்க வந்து மிரட்டுறதுக்கு நீ யாரா? நம்மள பத்தி இன்னும் சரியா தெரியலடா. கேடிஎன் கம்பெனிக்கு இந்த ஏரியால விளம்பரம் கம்மியா இருக்கு. விளம்பரப்படுத்திடுவோம். டேய் வாங்கடா. எப்படி எப்படி? சின்ன லெவல்ல வேணுமா இல்ல பெரிய லெவல்ல வேணுமா? சின்ன லெவல் எதுக்கு? பெரிய லெவல்லே பாத்துருவோம். பாத்துருவோம். டைம் அதிகமா இல்லாதனால இப்போதைக்கு இவ்வளவுதான். எங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா தென்காசிக்கு வாங்க. வழி தானா தெரியும். வாடா, follow me. அந்த பொண்ணு எந்த தப்பும் செய்யல. அதனால வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. பணம் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன். அட பாவிங்களா, வெக்கமல்ல உங்களுக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு பணம் தர சொல்றீங்களே, அனுபவிப்பீங்கடா. இந்த பொண்ணோட பாவம் சும்மா விடாது. பாவம், பணம் தராங்களா? பணம். ஏய், என்ன தள்ளிட்டு முன்னாடி வரும்போதே எனக்கு தெரியும்டா. ஆமா, அதான் பணத்தை கொடுக்கண்ட. பணத்தை வீட்டு வாடகை கேட்டாங்க. அதான் அதோட பூட்டி. ஏய், நிறுத்த நிறுத்துறா. இது பாருமா, எங்க போறது முடிவு பண்ணிட்டியா? எங்க போன்னு சொல்லு, நாங்க கொண்டு போய் விட்டுறோம். எங்கடா கொண்டு போய் விடுறது? இவன் ஒருத்தன். இந்தா, இதுல 50,000 பணம் இருக்கு. எங்க போய் பொழைச்சுக்க. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், வாய் தந்து பதிலே பேச மாட்டேன்ற? உனக்கு பாடப்பட்டு தான் தெரியுமா? வாய் தந்து பேச மாட்டியா? பாட்டு பாடுறது என்ன அவ்வளவு சுலபமா? அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். இந்தா வாங்கிக்க. அவ பாட்டுக்கு போறா. ஓட்டும், கண்டுக்காத. இந்த பாரு, உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வேணும் தெரியும்ல. உனக்கு எப்பயாவது பணம் தேவைப்படுச்சுன்னா சொல்லி அனுப்பு யாருக்கிட்டயாவது, நான் கொடுத்து விடுறேன். இல்ல, நம்ம கொடுத்து விடுறோம்னு சொல்றேன். என்ன இது போதும், வண்டி எடு. இல்ல, அவ வண்டி எடுறா. சரி. எப்ப பார்த்தாலும் பணத்தை கொடுக்குறான், பணத்தை கொடுக்குறான். ஒரு பெரிய வல்லது. தண்ணியில குதிக்க போறாடா. பெருசாவது. தங்கச்சி, நீ சொன்னது கேட்டு சமாதானம் பேச தான் போனோம். ஆனா அங்க ஒருத்தன் எங்களுக்கே சாபம் கொடுக்குறான். இவன் தண்ணியை ஊத்தி தகவல் பண்ணிக்க பாக்குறான். வந்ததுல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்டு பார்த்துட்டேன். எதுக்கும் பதில் சொல்ல தேவையான மாதிரி உட்காந்துருக்கா. இவளா? நிறுத்துறா. என்ன? அது இல்லடா, அவ பயந்து போய் மறுபடியும் நம்ம கணத்துல குதிச்சிட போறா. குதிக்கிட்டுமே. நம்ம கணத்துல தண்ணி இல்ல, குதிச்சா செதறிடுவா. மறுபடியும் என்னால இறங்கி அள்ள முடியாதுப்பா. உமா, முதல்ல அவளை உள்ள கூட்டு போய் அவளுக்கு என்ன வேணும், எங்க பொண்ணு பக்குவமா கேளுமா. வாடா. தொணன்னு பேசிக்கிட்டு. கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. பிரில்லியன்ட் ராணி. இப்போ நீ கண்ணு முடிக்குவியா, நான் ஒளிஞ்சுக்கணும். ஓகேயா? 1 2 3 1 2 எஸ்கேப். முத்திருச்சு. மேனேஜருக்கு மென்டல் டிசோர்ஸா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐயோ, இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டியதெல்லாம் இங்க கொண்டாந்து வச்சிருக்கானுங்களே. சஸ்கா மஸ்கா சேர்ந்து குடிக்கலாமா?
நின்னுட்டு பிடிக்கலாமா மஸ்கா சஸ்கா? ஏன் காலைல எக்ஸசைஸ் பண்ணலையா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துற? உனக்கு என்ன பைத்தியமா? காதல் பைத்தியமா? அன்பு லூசுனா? எஸ் ஐ அம் மேட் மேட் வித் லவ். சிரிப்பு தாங்கவே முடியல தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. 5 காபி. 5 காபி இல்ல 5 வருஷம். உன் பின்னாடி சுத்துற இந்த 5 வருஷத்துல எம்பிபிஎஸ் படிச்சதா டாக்டர் ஆயிருந்திருப்பேன், பிஎல் படிச்சதா வக்கீல் ஆயிருந்திருப்பேன், ஏன் ஜெயிலுக்கு போயிருந்தா ரிலீஸ் ஆயிருந்திருப்பேன். அவங்கிட்ட நல்லா வாங்கி அமுக்குறீங்கல்ல, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணு தான் வேணும். உன்னால பார்சல் பண்ணி தர முடியுமா? தர முடியுமா? ஏன் உன்னால? யோ இவ்வளவு பேசுறே, நீ யார்? வெயிட்டர் சார். நான் கூட தான் வெயிட்டர். 5 வருஷமா இந்த பார்ட்டிக்காக வெயிட்டிங் தெரியுமா? என்ன மிஸ்டர், எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. மிஸ், எனக்கும் 3 அண்ணங்க இருக்காங்க. சோ 2 3 5. நம்ம காதலுக்காக 5 வருஷத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிடு, நான் போயிடுறேன். என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கல. இப்படி திடீர்னு உடனே சொன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. எனக்காக எங்க அண்ணனுக்கு ஒரு மாப்பிள்ளை பாப்பாங்க. அந்த மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் நான் கட்டிப்பேன். வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. யாருக்கும். பெரிய அண்ணங்களா? அண்ணன் மேல இருக்கானுங்களா? கொஞ்ச நாளா உன்னை பார்க்காததுனால உன் தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன். எந்த தைரியத்துல நீங்க வந்த? லவ் கொடுக்குற தைரியம் தான். உங்க அண்ணனுங்க இப்ப என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்கள என்ன மச்சான்னு கூப்பிட வைக்கிறேன். உனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது. நீ அடிபட்டே சாக போற. ஐ டோன்ட் கேர். காதலுக்கா எவ்வளவு வேணாலும் அடி வாங்கலாம். ஆனா காதல் மட்டும் அடி வாங்க கூடாது. நான் இந்த ஊருக்கு வரும்போதே என் கிட்னி குடல் எல்லாத்தையும் இன்சூர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீ மரியாதை இங்க இருந்து போறதுதான் நல்லது. நான் போறதா இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு என்ன போக விட மாட்டாங்களே. ஏன்னா நான் தான் உங்களுக்கு உயிர். டேய் மாப்ள. இதோ வந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒரு டீ சொல்லுங்க. பத்தியா சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள என்ன கூப்பிடுறாங்க. இங்க எல்லா வேலைக்கும் நான் வேணும். நான் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. சாரி, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். உன்னை நான் அப்புறமா மீட் பண்றேன். கூப்பிட்டீங்களா முதலாளி? என்னடா என்னமோ டீம் சொல்லிட்டு இருந்த? அது உங்களுக்கு டீ சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சான்னு கேட்டேன். அம்மா லெட்டர் டைப் பண்ணி அடிச்சிட்டியா? அது வேலை பிஸியில மறந்துட்டேன். அடிச்சிடுறேன் முதலாளி. இப்ப நான் அடிக்கட்டுமா? உங்களுக்கு தெரியுமா? படிங்க. இது புடி. ஐயோ! சொன்ன வேலை ஒழுங்கா செய்யறதில்ல. தொலைச்சிருவானோ தொலைச்சு. ஒரு வேலை ஒழுங்கா செய்யறதில்ல. வந்துட்டான். நான் சொல்லல உங்க அண்ணங்களுக்கு எதுனாலும் நான் வேணும்னு. அடிக்கணும்னு மூடு வந்தா கூட நான் மீனாட்சி. யாரு? லாரா தத்தா. நான் மாப்பிள்ள வந்திருக்கேன். ஐயோ நீயா? இங்க ஆம்பளைங்கள வரக்கூடாது. அதனாலதான் இப்படி பொம்பளை கெட்டப்ல வந்திருக்கேன். எப்படி இருக்கு என் கெட்டப்பு? ரெண்டும் கலந்துருக்கு. அதான் 9 மணிக்கா வந்தேன். அன்னைக்கு நான் கொடுத்த ஆரஞ்சு மிட்டாயை கண்ணுல கொடுத்தியா? கொடுத்தேன். அதுவும் நல்லா திருப்பி கொடுத்துட்டு வாங்கினேன். இந்த பாரு, ஆரஞ்சு மிட்டாயை வாயில வச்சா அது ஒண்ணும் மனசை இழக்காது, வயிற்றை தான் போய் கலக்கும் நல்லா. நீ அவர் மனசை இழக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணு. அதுக்கு நான் என்ன பண்றது? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? ஊத்தாப்பம். ஏன் குழி பண்ணி ஆரம்பிச்சு சொல்ல. இந்த பாரு, நம்ம கோயில்ல என்ன விசேஷம்? அம்மன் கோவில்ல திருவிழா. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டபுள் உண்டு மஞ்சள், டபுள் உண்டு சந்தனம், ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து உள்ளுக்குள்ள பிஸ்லரி வாட்டர் விட்டு நல்லா கலக்கி மனசுக்கு பிடிச்சவங்க மேல ஊத்துவாங்க. அது எனக்கு தெரியும். கள்ளி இல்ல, உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். நீ மஞ்சள் தண்ணி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இரு. உன் கண்ணனோட மனச இந்த மாப்பிள்ளை திருட்டு சாவி போட்டாவது திறப்பான். நிஜமா? நிஜமாவா? உன் மேல சத்தியமா? ஓகேயா? அப்ப நான் வரட்ட. எப்படி இங்க இருந்து யார் கண்ணிலும் படாம போவ? அத பத்திலாம் நீ கவலைப்படாத. இந்த அக்கா தோல்ல கையா போட்டுக்கிட்டே போயிருவேன். வரட்டா? வாக்கா அப்பே பிடிச்சு குத்த வச்சுக்கிட்டே இருக்க. வாய் பாத்து போ. எப்படி போவோம்? மேனேஜரே, என்ன கலக்குற? மஞ்சளும் சந்தனம் நிறைந்த பீகோ டர்மரிக் வேனிஷிங் கிரீம். இதெல்லாம் மாட்டுக்கு கொடுக்காதப்பா, அதுகளுக்கு இருக்கிற கிளாமரே போதும். ஆமா, ஒண்ணு மும்தாஜி, ஒண்ணு ஷக்கீலா. கிளாமரை பத்தி பேசுறேன். இது மாட்டுக்கு இல்லையா? வயகரா மிக்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு பிரம்மச்சாரி காளைக்காக.
கொடியில கிடந்தானே உன் மேல கிடந்தானே இதை வச்சுக்கோ. என்னது? உள்ள கையை விட்டு பாரு. பொடி பொடின்னு நீங்க எவ்வளவோ வீட்டை விட்டு விரட்டியும் அது போகாம இருந்தப்பவே நான் டவுட் பட்டேன். என்ன டவுட்? அதான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் முதலாளி. என்ன பார்த்த? அதான் அந்த பொண்ணு உங்க மேல மஞ்சள் தண்ணிய புசு புசுன்னு ஊத்து, நீங்க குசு குசுன்னு நனைஞ்சு ஐயோ மசாலா கோழி மாதிரி ஆயிட்டீங்களே முதலாளி. இப்ப இவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் ஸ்பீடா போலாம். கல்யாணமா? ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அத நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதுமா? வேற யாரு? ஓ, என் ஃப்ரெண்டு கண்ணனா? அவன் எனக்கு மாப்பிள்ளை தோணல இருந்து மணவர வரைக்கும் எல்லாம் அவன் தான் இருந்து பண்ண போறான். அப்புறம் என் சிஸ்டர் உமா, அவன் அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், அண்ணி எப்ப வீட்டுக்கு வர போறான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரை தவிர வேற யார் முடிவு பண்ணணும்? எனக்கு பிடிக்க வேணாமா? விருப்பங்கிறது கட்டாயப்படுத்தி வர்றதில்ல. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் மேல மனசுக்கே தெரியாம வர்றதுதான் காதல். அது ஒரு தடவை தான் வரும், ஒருத்தர் கிட்ட தான் வரும். அந்த ஒருத்தர் நான் தானே? இல்ல, அது நீங்க இல்ல. ஓ, மனசுக்கு பிடிச்சவன் எவனோ அவன் வீட்டுல போய் தங்கிக்க. என் வீட்டுக்கு வராத. வண்டியை விட்டு கீழே இருக்கு. என் மனசுக்கு பிடிச்சவரு உங்க வீட்டுல தான் இருக்காரு, கண்ணன். Come on. Come. அங்கேயே sit. Okay. தாசண்ணா, அந்த பொண்ணை கூட்டிட்டு இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? பொண்ணா? ஓ, அண்ணின்னு சொல்லு. என்ன? அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியில கூட்டிட்டு போனேன். சொன்னா மனசுல இருக்கிறதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம சொன்ன இவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல் லேடி. அவ மனசுல யார் இருக்கா தெரியுமா? திருடன். திருடனா? நம்ம திருட்டு கண்ண. குமா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கண்ணண்ணனுக்கு சங்கீதா பொருத்தமான ஜோடி. இவங்க 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. இவளை கட்டிக்கோன்னு நான் அவங்கிட்ட சொல்லுவேன். அவன் கட்டுவான். இல்லைன்னா நான் அவனை வெட்டுவேன். நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம வீட்ல கூடிய சீக்கிரம் கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு தாசன் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. சங்கீதா விஷயம் தானே? எனக்கு தெரியும். எப்படி தெரியும் பாக்குறியா? அது ஒரு கம்பார் சிடி சங்கர். ஒரு சருகுகளை செஞ்சா போதும், கமா புலி ஒண்ணு விடாம எங்கன்னு சொல்லுவான். அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சிப்பொடி. சீப்பொட்டி 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 சிம்லா போவாலி. அது தெலுங்கு லேட்டஸ்ட் டியூன். அதான் பல்லவியை பாடி பார்த்தேன். என்னடா நைட் தெலுங்கு டியூன்? சீப்போடா சீப்பொடின்னு. சாரி முதலாளி. போடா. அதான் சரணம். சீப்போட்டா 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 சப்போட்டா காவாலி. இப்போ என்னடா பண்றது? உமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்டா. அவளால தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஏய், பாம் பத்திக்கிட்டா? அத்திக்கு வெளியே போடுறா. ஐயோ, பீடியை தூக்கி போடுறியாடா? பாம போடுறா. அடா பாவி. ஐயோ!
தண்ணி. மேல போடா, வா சீக்கிரம் வா. போனா மேனேஜா, நம்ம முதலாளி வீட்டுக்கு 4 பக்கமும் கதவு இருந்தும் நாம ஏன் திருடங்க மாதிரி சுவரேறி குதிச்சு உள்ள வர்றோம்? நாம யாருக்கும் தெரியாம உமாவை பார்க்கணும். அதுக்காக அந்த ரூட்டை செலக்ட் பண்ணேன். சீக்கிரம் வா. உமாவை நாளை காலையில பார்த்து சொல்லக்கூடாதா? அது வரைக்கும் தாங்காதரா. முதலாளிங்க குழம்பி போயிருக்கானுங்க. உடனே உமாட்ட விஷயத்த சொல்லணும். வா. ஏய், இங்க என்ன ஆர்மி பரேடா நடக்குது? பூனை மாதிரி வாடா. ஏன்டா அப்படி பண்ண? நீ தானே சொன்ன பூனை மாதிரி வரணும்னு. டேய், பாம்பு அடிச்சல உனக்கு என்னமோ ஆயி போச்சுடா. பூனை மாதிரி எஃபெக்ட் கொடுத்தா சரிடா, பூனை மாதிரி வர வேணாம்டா. பாம்பு மாதிரி அமைதியா வா. பாம்பு இம்சடா. நிறுத்துடா. நான் உள்ள உமாட்ட போய் பேசிட்டு வரேன். நீ வெளியவே இரு. நான் வந்திருக்கேன். இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? இதுக்கெல்லாம் நேரம் காலம் தேவையில்லை உமா. அவ்வளவு டென்ஷனான விஷயம். மணிக்கம் மரியாதை வெளிய போ. இந்த வீட்ல ஒரு எரிமலையே வெடிக்க போகுது. அது நாளைக்கு காலையில வெடிக்கட்டும். முதல்ல நீ வெளிய போ. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீ சொன்னா கேட்க மாட்டே. கண்ணனா, ஐயோ வாயை மூடி. நல்ல வேளை சில மாதிரி நின்னதுனால முதலாளி நான் பார்க்கல. டேய், என்னடா பண்ற? இது ஃபேமிலி ஆக்சிடென்ட் ஆக போகுது முதலாளி. இது கண்ணண்ணன், இது தாசண்ணன், இது மீனாட்சி, இது சங்கீதா. இப்படி இருக்க வேண்டிய ஜோடி அப்படி மாறிச்சுன்னா நடுவுல இது மாரியப்ப யாரு முதலாளி? தண்ணி அடிச்சிருக்கியா? இந்நேரத்துல இங்க என்னடா வேலை உனக்கு? ஐயோ, நான் அப்பவே சொன்ன முதலாளி, அடுத்த ராத்திரியில உமா ரூமுக்கு போக வேண்டான்னு. மேனேஜர் தான் வலுக்க டயமா வாடான்னு சொல்லி கூட்டு வந்தாரு. உள்ள இருக்கிற அவனை நான் கூட்டு போயிரட்டுமா? ஐயோ முதலாளி, நான் எதுக்காக இங்க வந்தேன்னா நைட் லேட் ஆயிடுச்சு. இங்கே படுத்து தூங்குவோமா? நீ காலையில பாடி ஆயிடுவ. பரவாயில்லையா? டாடி பின்னாடி வரான்டா. ஐயோ, தனியா விட்டுட்டு போயிடாதடா. கடவுளே, என்னடா அவங்க நம்மளை எப்படி கொல்ல போறாங்கங்கறத டாஸ் போட்டு பார்த்தேன். இப்ப எதை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம்னா கேடி கம்பெனியே அழிஞ்சிரும்டா. அதுக்கு முன்னாடி உமாவை பார்த்து எல்லா உண்மையும் நம்ம சொல்லி ஆகணும்டா. மறுபடியுமா? ஆமா, ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஹெட் விழுந்திருந்தா புதைப்பாங்க, டெயில் விழுந்திருந்தா எரிப்பாங்க. என்ன சொன்ன? நான் பேசுற இங்கிலீஷ் புரியலையா? ஹெட்னா தலை, டெயில்னா வால். ஐடியா கிடைச்சிச்சு. ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? கேட் மூடி இருக்குடா. சரி, திறக்கட்டும், அப்புறம் போலாம். வர்றது மெயிலா பேசஞ்சரா? இடியட். என்ன ரயில்வே கேட்டாடா? கேடி கம்பெனியோட வீட்டு கேட். வா உள்ள போலாம். சூசைட் பாயிண்டே வந்துருச்சா? 2 பில்லர் ராக்கு நம்மள பார்த்தாங்கன்னா சூசைட் இல்லடா, மர்டர் தான். சவுண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இதே வேகத்துல சாணி போட்டுறாத. டேய், அது உன் ஏரியா. செகண்ட் ஆஃப் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஜாக்கிரதை. கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஏத்திக்கிறேன். என்னடா இது சவுண்டு? நேச்சுரலா இருக்கணும்ன்றதுக்காக மூச்சா கீச்சா போறியா? ஏய், என்னத்தரா குடிக்கிற? பார்லி தண்ணி. பார்லி தண்ணியா? வாசம் பிராந்தி மாதிரி வருது. அதான் சொன்னனே, பார்ல தண்ணி. டேய் குதிரை, குடிச்சிட்டு காரியத்தை கெடுத்த அப்புறம் நான் கழுதை ஆயிடுவேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கும்பா, பாத்துக்கோ. பசுவுக்கு இந்த ஆட்டம் போதுமா? ஏன் பத்தலைனா பிரபுதேவட்ட போய் கத்துக்க போறியா? இன்னும் பத்தலைனா கூட 2 பெக்கு ஏத்திக்குவேன். உமா, உப்மாவா? எனக்கு ரொம்ப பசிக்குது மேனேஜர், கொஞ்சம் கூட ப்ளீஸ். டேய், உனக்கு என்ன வயிறு வாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுமாடா? அது நம்ம உமான்னு சொல்ல வந்தேன்டா. நம்ம உமாவா? சுச்சோ, பார்த்தா கண்டுபிடிச்சிருவாளே, அவளை உள்ள போ சொல்லு. டேய் பைத்தியக்காரா, நாம மாடு கெட்ட போட்டு வந்ததே உமாவை பார்த்து உண்மையெல்லாம் சொல்லணும்ன்றதுக்காக தானடா. அப்ப எப்படி உமாவை கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறது? உமா.
ரிவர்ஸ் வர்ற? யாரோ வராங்கடா. யாரா அது? பி ரெடி. பி ரெட்டியா? நாகி ரெட்டி, ராமி ரெட்டி கேள்விப்பட்டிருக்கேன். யாரா அது பி ரெட்டி? என்னம்மா இங்க பனியில உட்காந்துருக்குற? ஒண்ணு இல்லண்ணா. வா உள்ள போலாம். வா. ஐயோ உமா போயிட்டாளே. உமா போயிட்டாளா? சின்ன வயசுலயே போயிட்டே உமா. உன் வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. உமா வீட்டுக்குள்ள போயிட்டாளேன்னு சொல்ல வந்தடா. ஓ வீட்டுக்குள்ளயா? சரி சரி, ஒரு மாடு தனியா நின்னா அத மத்த மாடுங்களாம் டவுட்டா பாக்கும். பேசாம தொழுவுத்துக்கே போயிடலாம் வா. நல்ல ஸ்மெல் வருது. எங்க போறோம்? உங்க ஆயா வீட்டுக்கு. ஆயா சி கம்முனுடா கரிச்சட்டி வாயா. கம். ஒரு ஃபிகர் படுத்துருக்கு. என்னடா பண்ணலாம்? லவ் பண்ணலாம். ஐயோ பால்கார பிசாசு படுத்துருக்கான்டா. அப்புறம் எதுக்கு ஃபிகர்னு சொன்னேன்? சரி சரி பின்னாடி போ போ. சரி வா. ரைட் 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 ரைட். ஹோல்ட் ஆன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வருது வருது வருதா? மேனேஜர் அங்க தண்ணி வசதி கூட இல்லையே. சீ பாயக்கலடா. நம்ம உமா மாடிக்கு வருதுன்னு சொல்றேன். அது அப்படியே கீழ இறங்கி வர சொல்லுமா? வர சொல். அப்படியே கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துட்டு வர சொல்லு. டச்சிங் வசதியா இருக்கும். இந்த கண்டரையை தூக்கி தூர போடுறேன். ஐயோ இனிமே நான் பேச மாட்டேன். இந்த கத்தி தாட்டா பேசும். பெண்டப் உமா என்ன கொஞ்சம் பாரு உமா. எங்கடா போய்கிட்டு இருக்கோம்? அரக்கோணத்துக்குடா. அதான் ரயில்வே ட்ராக்கா? நான் ஏனி மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நீ அடிச்சது ஒரிஜினல் சரக்கு தான். வாய மூடு. கூப்பிடு கூப்பிடுறா. ஏன்டா கூப்பிட மாட்டேங்கிற? ஏன்டா உன் வாய முடிச்சோன்னா என் வாய மூடிட்டியே. நீ நல்லா இருப்பியாடா? அநியாயமா கெடுத்து விட்டியாடா இப்படி. சாரி மேனேஜர். எதுக்காக என் வாயில கால வைக்கிற? நேர்த்தி கடன். கீழே இறங்கி தொலைடா. இந்த மாடுகள் எல்லாம் பாராட்டணும்பா. எதுக்கு? 10 நிமிஷம் குனிஞ்சு நடக்கிறதுக்கே நமக்கு இப்படி முதுகு வலிக்குது. அதுங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு வலிக்கும்? ஆமா. என்னடி வெளியே போய் நிக்கிற? 1/4 லிட்டரும் 1/2 லிட்டரும் பாலை கறந்து விட்டு ராத்திரியானா அவுத்துக்கிட்டு போய் பொலி காளைய தேடுறியா? சொல்லிக்கிட்டே இருக்கிற, காதுல வாங்க மாட்டேன்ற. ஓடு காலி முண்டை, போ உள்ள. ஐயோ காலையில ஒழுங்கா பால் கறப்பியா? போடி உள்ள, போடி உள்ள. 4 பக்கமும் என் பார்வை இருக்கு. அதுல இருந்து நீ தப்பவே முடியாது. அந்த டிஸ்கோ கண்ணை என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? இனிமே அவனை எந்த சைடுமே பார்க்க விடாம பண்ணிடும்டா. ரெடி 1. அவசரப்படாதடா. 2 3 ல எவன் சொல்லுவான்? நீதான். அப்ப சொல்ல விடு. 2 3. என்ன இப்ப நீ ஹாப்பியா? ஹாப்பி. அந்த இடத்துல அரிக்கிறது கொஞ்சம் சொரிஞ்சு விடுறியா? அப்போ அம்மா முன்னையெல்லாம் தண்ணி அடிச்சா தலையில தான் கிக்கேறும். இப்ப தண்ணி அடிச்சா இடுப்புல இருந்தே கிக்கேறுது. தண்ணின்னா எது தண்ணி? மேனேஜர், நாம அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போயிடலாமா? எதுக்குடா? ஒரு காளமாடு ஒரு டைப்பா லுக் விடுது. அதனால என்னடா? அதனால உனக்கு ஒண்ணும் இல்ல. பின் சைடு நான் தானே இருக்கேன். இந்த காலத்துல ஒரு பசு கூட தனியா நடமாட முடியலையே. உமாவை வெளியே வர வைக்கிறதுக்கு ஏதாவது சவுண்ட் கொடுத்தாக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? அட பாவி, கோழி சவுண்ட கொடுத்துட்டியாடா. கோழி கூவுது, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? போத தலைக்கு ஏறினா பொழுது போறது கூட தெரியல. என்னடா கையில சொம்போட வர்றான்? காலையில கக்கூஸ் போவான்டா. கக்கூஸ் போறவே எதுக்கு விரலுக்கு விளக்கெண்ண தடவுறா? அவனுக்கு பைல்ஸ் பிரச்சனையா இருக்கும்டா. போடா முட்டாள், பால் கறக்கிறதுக்காக வர்றாடா. ஆடுற மாட்ட ஆடே கறக்கணும். மேனேஜர் ஒரு சின்ன ஹெல்ப். என்னடா? நீ பின்பக்கம் வந்துரு, நான் முன்னாடி போயிடுறேன். எதுக்கு? எனக்கு மடி கிடையாது இல்லையா? எனக்கு மட்டும் ஸ்டெப் மடி வச்சு ஆண்டவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். நானும் ஒண்ணு மடிதானடா.
நான் நல்ல கறவைக்காரன். என்ன இது மடிய காணல? அடாடா, நேத்துக்கு இருந்துச்சே. உள்ள இழுத்துக்கிட்டியா? விட மாட்டேன். இன்னைக்கு பாரு, மடி வரல. கையில இருக்கிறத கழட்டி குடுறா. கையில இருக்க கிளவுஸ கழட்டி குடுறா. நல்லா ஊதி குடுறா, ஊதி. கீழே இறக்கி விடுறா, கீழே. மடி வந்துருச்சு. உள்ள இழுத்துக்கிட்ட மடிய வெளிய விட்டுட்டியா? என்னது பாலே வரல? சத்தம் வருது, பாலை காணும். ஆச்சரியமா இருக்க. ஏ ஓடுகாலி, என்னை வா ஏமாத்த பாக்குற? கயிறு இழுக்கிற போட்டியில 10 பேரை சேர்த்து இழுத்த வண்டினா உன் மடி இழுக்கிறதா கஷ்டம். இழுக்கிறேன். ஓடிடலாம்டா. பால்காரன் படுத்துட்டான். எஸ்கேப். அப்பா, மண்டைக்கு வந்தது மடியோட போச்சு. ஏய், ஏன் நிக்கிற? எவனாவது லாடம் கட்டிட போறான். கம்பெனியா பின்னாடி. ஏ பொண்ணு, உமா கொஞ்சம் வர சொல்ல. சொல்லு சொல்லு சொல்லு. ஐயோ, இவரு ஓ போட்டாலே. ரைட் கட் பண்ணு, ரைட். ஐயோ, மாட்டனா எலும்ப உருவிடுவாங்க. ஏற்கனவே மடியை உருவிட்டானு. நம்ம நாட்டுல எவ்வளவு பேருக்கு வேலை இல்லைன்னு பாரு. ஓடி வராங்க பாரு பின்னாடி. சைக்கிள். ஏன் நீ சைக்கிளே பார்த்தது இல்லையா? ஆனா மாடு சைக்கிள் ஓட்டி நீ பார்த்தது இல்லையில. மேனேஜர், இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும்? பாத்துடா, ஏன் திடீர்னு வேகமா போற? பின்னாடி பாடுறா, செகண்ட் ஷோ முடிஞ்சு வர்ற மாதிரி வரானுங்க. டேய், உன் டிரைவிங் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எனக்கு கூட தாண்டா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.